ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चित्तसत्येक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे। अज्ञाननिरतिरुपैति अविशेषं भक्तिपरावजिति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरदुर्गमम् अप्यजस्रं सत्कुण्यमृत्सुरचितं प्रणमामि गीतं। गौरां सुखसत्कुमुदप्रमोदि स्वाभिकया गोस्तमो निहन्त। श्रीकृष्णचैतन्यसुधानिधर्मे मनोतिष्ठन् स्मृतिं करोतु। प्राचीनवाचस्विचारिसोऽहम् अज्ञोऽपि गीतामृतलेशलिप्सुः यतप्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्यवगोचरः नारायणपरब्रह्म गीताशास्त्रे समेरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते। नित्यात्मसङ्गकर्मेह गोचरसाङ्ख्ययोगदीः द्वितीये सति लक्ष्य प्रोक्ता तन्मोहशान्तये। ॐ नमो भगवते वासुदेवाय। 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 हरे कृष्ण। நம்ம இந்த பகவத்கீதையில் 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகத்தில் இன்றைக்கி நான் பார்க்க வேண்டியது 53வது ஸ்லோகம். இந்த 53வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். இதற்கப்புறம் வரக்கூடிய விஷயம் வேறு. இந்த 2ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது சாங்கிய யோகம் அப்படின்னு பேர் வச்சுருக்கார். சாங்கியம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதையினுடைய முதல் 6 அத்தியாயங்கள் அப்படிங்கிறது நமக்கு கர்ம விஷயங்களை சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லக்ஷே சம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே அப்படின்னு தான் ஆளவந்தார் சொல்கிறார். பூர்வஷட்க அப்படின்னா முதல் 6 அத்தியாயங்கள். முதல் 6 அத்தியாயங்களோட கிருஷ்ணர் எதை பேசுகிறார் அப்படின்னா கர்மயோகத்தை பற்றி பேசுகிறார். மத்தியில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களை வச்சு நம்மளுக்கு பக்தி யோகத்தை பற்றி பேசுகிறார். கடைசியில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் அப்படிங்கிற நம்மளுக்கு ஞான யோகத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் இந்த 3 விஷயங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலந்து இந்த 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லி கொடுத்துறாரு. 2ஆம் அத்தியாயத்தில் நம்மளுக்கு கர்மமும் இருக்குது, ஞானமும் இருக்குது, பக்தி இருக்குது. பட் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். நேஹாபிக்கிரமணாசோஸ்தி பிரத்யவாயோன வித்தியதே ஸ்வல்பம் அப்பியச தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத் ஒரு ஸ்லோகம் இருக்கும். அதே போல் இன்னும் பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஒரு ஸ்லோகத்தில் மத்பரஹ அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை வரும். என்னப்பா வெறும் ஹிண்ட் மட்டும் தான் கொடுக்குறார் 2ஆம் அத்தியாயத்தில் பக்தியை பற்றி. முதல்ல அவர் பேசுனது என்னது? ஞானத்தை பற்றி பேசினார். அதாவது ஆத்ம ஞானத்தை பற்றி பேசினார். அது ஞான யோகத்துக்குள்ள தான் வரும். அதுக்கு மத்தியில் என்ன பண்ணார்? கொஞ்சம் கர்மத்தை வச்சார் இல்லையா? நீ போர் செஞ்சன்னா நீ சொர்க்கம் போகலாம், இல்லைன்னா நரகம் போயிடுவ. உன்னுடைய கர்மத்தை செய், எப்படிப்பட்ட கர்மத்தை செய்யணும், நிஷ்காம கர்மயோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினார். பேசிட்டு என்ன பண்ணிட்டார்? நிறுத்திட்டார். நம்மளுக்கு இந்த பகவத்கீதையில் பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் 34 31
ஸோ நம்மளுக்கு 31ஆம் ஸ்லோகத்திலேருந்து 53ஆம் ஸ்லோகம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பேசுகிறார் அப்படின்னா கர்ம விஷயங்களை பற்றி பேசுகிறார். எப்படி ஒருவன் தன்னுடைய கர்மாவை செய்யணும் அப்படின்ற விஷயத்த 31லேருந்து 53 வரைக்கும் இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஞானத்தை எடுத்துக்கிட்டார். மறுபடியும் ஞான விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். 54லேருந்து கடைசி 72ஆம் ஸ்லோகம் வரைக்கும் ஞான விஷயங்களாக இருக்கும். ஞானம் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல ஞானம் அப்படின்னா என்ன, ஆத்ம ஞானம், அவ்வளோதான். ஆத்மாவை பற்றிய விஷயம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிருஷ்ணர் இந்த 2ஆம் அத்தியாயத்தில் முதல் 30 ஸ்லோகம் என்ன பண்ணுறாரு, ஞானத்தை பற்றி பேசினார். நடுவில் 31லேருந்து 53 வரைக்கும் கர்மத்தை பற்றி பேசினார். 20 ஸ்லோகம் பேசினார். மறுபடியும் எதுக்கு வந்துட்டார், ஞானத்துக்கு வந்துட்டார். மறுபடியும் ஆத்மா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். இப்படி தான் 2ஆம் அத்தியாயம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு இந்த கர்ம விஷயத்தை பேசக்கூடிய கடைசி ஸ்லோகத்தில் இருக்கும். என்ன சொல்றார் கிருஷ்ணர் இங்க அப்படின்னா, ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாசசி நிஷ்சலஹ சமாதௌ அச்சலா புத்திஸ் ததா யோகம் அவாப்ஸ்யசி. என்ன சொல்றாரு, அச்சலா புத்திஹி அப்படின்னு சொல்லி சொல்றாரு, யோகம் அவாப்ஸ்யசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டிரான்ஸ்லேஷன் என்ன படிக்கலாம், when your intelligence after reaching perfection by hearing the scriptures, being devoid of doubt and illusion, becomes fixed without motion on Atma in the mind, you will have attained realization of that Atma. கிருஷ்ணர் ஞானத்தை பற்றி பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு ஏன் சப்ஜெக்ட் ஷிஃப்ட் பண்ணாரு, கர்ம விஷயத்தை ஏன் ஷிஃப்ட் பண்ணாரு, நம்ம இது பேசியிருந்தோம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். கிருஷ்ணர் ஞானத்தை பற்றி பேசிட்டு வந்தார், ஆத்மா பற்றி பேசிட்டு வந்தார். திடீர்னு அதை நிறுத்திட்டு கர்மயோகத்துக்குள்ளே வந்தார், கர்ம விஷயங்களை பற்றி பேசுகிறார். ஏன் அப்படி திடீர்னு ஷிஃப்ட் வந்தது, அந்த சப்ஜெக்ட் ஷிஃப்ட் வந்தது? என்ன விஷயம், ஒருத்தனுக்கு ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாது, அந்த ஆத்மா ரியலைசேஷன் வரணும். ஒருவனுக்கு ஆத்மா ரியலைசேஷன் வராதுக்கான காரணம் என்னது, பாடி கான்சியஸ்னஸ். நம்ம இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருந்தோம். 33ஆம் ஸ்லோகம் எடுத்துக்கோங்க, 2ஆம் அத்தியாயத்தில் 33ஆம் ஸ்லோகம். இல்லை, ஏஷாபிஹித சாந்தியே புத்தியோ ஹனுவாஷ்மன புத்தியாயத்தே அப்பாத்த கர்மந்த பிரஹசி. 33 இல்லை, அது என்ன ஸ்லோகம் அது, ஏஷே அபிஹிதா சாங்கிய புத்தியோகம் விமாசனம். அந்த ஸ்லோகம் என்னது, கத்தந்துச்சா, அது இல்லை, எதிர்ச்சையா சோப்பிரபன்னம், ஐ திங்க் 39, சாரி 39. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, கிருஷ்ணர் ஒரு டைவர்ஷன் எடுத்துக்கிட்டார். ஏஷே அபிஹிதா சாங்கியே புத்தி யோகம் இமாம் ஸ்ருணு புத்தியா யுக்தயா பார்த்த கர்மபந்தம் பிரஹஸ்யசி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். டிரான்ஸ்லேஷன் படிங்க, ஹரி பார்த்து டிரான்ஸ்லேஷன். I have spoken to you knowledge of Atma Jnana. Now hear about knowledge of Nishkama Karma Yoga. Engaging yourself using that knowledge of yoga, O son of Partha, you will become free from the bondage of karma. ஸோ கிருஷ்ணன் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு ஞான யோகத்தை, அதாவது ஆத்ம ஞானத்தை பற்றி பேசினேன். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், உங்ககிட்ட நிஷ்காம கர்ம யோகத்தை பற்றி பேச போகிறேன். என்ன காரணம், யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் கர்ம அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அப்போ ஒருவனுக்கு நான் ஆத்மா அப்படின்னு உணராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு தடங்களாக என்ன இருக்குது, கர்ம பந்தம் அப்படின்னு தான் சொல்கிறோம். நான் தான் ஆத்மா, எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. நான் ஆத்மான்ட்டு மற்றவங்க சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் ஆத்மான்றது எனக்கு என்ன ஆகணும், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. எனக்கு என்னோட ஐடென்டிஃபிகேஷனை மற்றவங்க என்ன பண்ண தேவையில்லை, வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே எப்படி தெரியுமா இருக்குது, நாம் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தையே நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுத்தா தான் தெரியுது.
இல்லைன்னா நாம் யார் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதனால தான் நமக்கு ஆரம்பத்திலேயே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பகவத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆத்ம ஞானத்தை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ கல்வியினுடைய மிக முக்கியமான முதல் படி என்ன அப்படின்னா நாம் ஆத்மா அப்படின்னு உணர்றது தான். ஆனால் இன்னைக்கு எந்த பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் இது கொடுக்கப்படுறதே கிடையாது. என்னவா ஞானம் கொடுக்கப்படுது? நீ தான் இந்த உடல் இல்லையா. சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ், நோஸ், இயர்ஸ், டங், இதை பாடியிலே பார்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. பட் எதை பற்றி படிக்கிறது கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸை பற்றி யாருமே படிக்கிறது கிடையாது. ஏன்னா யாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனே கிடையாது. மக்கள் எல்லாருமே இந்த ஃபிசிக்கல் லெவல்லே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் இன்னர் லெவலுக்கு போய் ஒர்க் பண்ண தெரியல. ஏன்னா அந்த சப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது அப்படி தான் க்ரியேட் பண்ணான். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணது மெக்காலே இல்லையா. ஸோ மெக்காலே எதுக்காக க்ரியேட் பண்ணார் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை? ஆத்ம ஞானத்தையோ இல்லை ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு கிடையாது. பிரிட்டிஷ் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க வேணும், ஆளுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது? ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க, காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அப்போ இங்கே அவன் என்ன சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னா உடல் சார்ந்த விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுக்குவானே தவிர அவனுக்கு ஆத்ம ஞானத்துக்கு அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்கே போய் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த கல்வி முறை அதை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் இங்கே சொல்கிறாரு, நான் முதல்ல வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஞானம் என்ன அப்படின்னா நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா. அது தெரிஞ்சிக்காமல் நம்மளை தடுக்கக்கூடிய எதிரி என்னது? கர்மபந்தம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த கர்மபந்தத்திலேருந்து விலகிட்டோம் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை நமக்கு யாரும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு விளக்கை காட்டுவதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. ஏன்னா விளக்கு அப்படிங்கிறது எப்படி தான் இருக்கும்? என்றைக்குமே செல்ஃப் எலிமினேட்டிங்காக இருக்கும் இல்லையா, சுயம் பிரகாசமாக இருக்கும். அதனால் அந்த விளக்கினுடைய அறியாமையை போக்குனா மட்டும் போதுமானது. அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லியிருப்போம் இல்லையா, ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு ஃபுட்பால் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்ககிட்ட இன்ட்ரென்சிக்காக இந்த நாலேஜு இருந்துகிட்ருக்கு. இப்போ தன்னுடைய அடையாளத்தை மறந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பொய்யான அடையாளத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு தன்னுடைய திறமை தெரியாமல் இருக்குது. ஒன்ஸ் அவர் தன்னுடைய ஞாபகத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ண தேவையில்லை, அவருடைய விஷயத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே போல் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா கர்மபந்தம் விலகிடுச்சு அப்படின்னா ஆத்ம ஞானம் சுயமே என்ன ஆகும், பிரகாசமாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இதுக்கு தான் என்ன பண்ணார் அப்படின்னா கிருஷ்ணர் திடீர்னு கர்மயோகத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். ஏன்னா கர்மயோகத்தை செய்யாமல் அவனால் என்ன பண்ண முடியாது, நேரடியாக ஆத்மாவை உணர்வது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மக்கள் நினைக்கிறாங்க ஆத்ம ஞானம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு கோயிலுக்கு போய் உட்காந்துக்கிட்டு ஆத்ம ஞானம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், இப்போ ஃபேமஸான நடிகர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஆன்மீகம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உடனே எங்கே போயிடுறாங்க, இமயமலைக்கு போயிடுறாங்க. இதனால் சமுதாயத்தில் நிறைய பேர் பயம்தான் வருது. ஐயோ ஆன்மீகம்னா எல்லாரும் எங்கே போயிடுறாங்க, இமயமலைக்கு போயிடுவாங்க போல இருக்கு, எல்லாத்தையும் விட்டு போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயம் வர ஆரம்பிச்சது. ரஜினிகாந்த் 1980s பீக்கில் இருந்தாப்புல. அப்போ என்ன பண்ணாருன்னா ரெகுலராக சென்னை இஸ்கானுக்கு வந்துட்டு இருந்தார். எவ்ரி வீக் வந்துட்டு இருந்தார். ஸோ சேவை பண்ணுறது, அங்கே பிரசாதம் பரிமாறுறது, கூட்டுறது, பெருக்கிறது, எல்லா சேவையும் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு இடத்துல என்ன முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், முழுமையாக கோயிலுக்கே வந்துடுறேன், நான் சேர்ந்துறேன், எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்லி முடிவு பண்ணிட்டார். அப்புறம் அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க மனைவி பயந்து போயிட்டாங்க. ஐயோ இது என்னது, அரே கிருஷ்ணா அரே ராமான்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டார், என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இழுத்து பிடிச்சிட்டாங்க, கோயிலுக்கே போகலாம் இழுத்து பிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நின்னதான் இது வரைக்கும் அவளால் வரவே முடியல. ஏன்னா அன்றைக்கி கைட் பண்ணவங்களும் சரியாக கைட் பண்ணல. அன்றைக்கி கைட் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள அவருடைய திறமை என்ன இருக்கோ அந்த திறமை என்ன பண்ணவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். திறமை யூட்டிலைஸ் பண்ணாமல் ஒருத்தருக்கு நல்லா போர்க்கலை தெரியும், அவனை கொண்டு போய் பாத்திரம் கழுவிடான்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அது சேவை கிடையாது. சேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை நம்ம வெளில கொண்டு வந்து அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுறது தான் சேவையை தவிர அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்து அதை செய்ய சொல்கிறதுக்கு பேர் சேவையே கிடையாது. கிருஷ்ணரே அதான் பேசுகிறார். இங்கே பகவத்கீதையில் அர்ஜுனன்கிட்ட அதான் பேசுகிறார். நீ பஜனை பாடுறதுக்கான ஆள் கிடையாதுப்பா, பஜனை பாடுறது எனக்கு நாரதர் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார், வீணையை வாசிச்சுக்கிட்டு அவர் பாடுவார். உனக்கு கொடுத்த வேலை என்ன, சண்டை போடுறது தான் இல்லையா, உனக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் சண்டை போடுறது தான். அப்போ அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்.
அதனால் நாம் செயற்கையாக என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நமக்கு இல்லாத குவாலிஃபிகேஷன் நம்ம தலையில் ஏற்றிக்கிட்டு இதை நான் கிருஷ்ணரை சேவை பண்ணுறேன் அப்படின்னு நான் போயிடக்கூடாது. ஏன்னா அது நமக்குடைய குவாலிஃபிகேஷன். நம்ம கிருஷ்ணர் அந்த பொறுப்பை கொடுக்கவே இல்லை. முதல்ல கிருஷ்ணர் நம்மளுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருந்தாருன்னா நமக்கு பிறவிலிருந்தே அந்த மாதிரி ஒரு குணத்தை கொடுத்துருப்பார். கிருஷ்ணர் நம்மளுக்கு ஒரு பிறப்பை கொடுத்துருக்காரு, ஒரு குணத்தை கொடுத்துருக்காருன்னு என்ன அர்த்தம்? உனக்கு இதுதான் ப்ராப்பர், நீ இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. இல்லை கொடுக்க மாட்டாரே. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? கிருஷ்ணருடைய விருப்பத்திற்கு எதிராக நடக்க ஆரம்பிக்கிறோம். இல்லை நான் மாற்றிப்பேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ மாற்றணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் கிருஷ்ணர் 3ஆம் அத்தியாயத்தோட ஆரம்பத்திலே ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டு போவார். எதுப்பா நீ என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக சொல்லிட்டு போவார். அப்போ அந்த கைடன்ஸ் இல்லாத என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அன்றைக்கி ரஜினிகாந்த் வந்து விட்டு போயிட்டார். அதுபோல் நிறைய பேர் ஆன்மீகம்ன்ற பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ளே வருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு இம்ப்ராப்பர் ரெனவுன்சேஷனை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், இது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன். ஸோ அப்படி காட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மற்றவங்களுக்கு இது தப்பான எக்ஸாம்பிளாக மாறி போயிடுது. ஓஹோ நம்மளும் அப்போ கிருஷ்ணரை கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஆன்மீகத்துக்கு போனால் என்ன ஆகும், எல்லாத்தையும் விட்டுணும் போல இருக்கே அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து எந்த விஷயம் நம்முடைய பக்திக்கு பாதிக்காமல் இருக்குமோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம். எதில் பக்திக்கு வந்த பின்னாடியும் அதே நாம் செய்யக்கூடிய விஷயம் பக்திக்கு பாதகமாக இருக்கா அதை விட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளில கூட்டு போகிறாங்க, நான்வெஜ் சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் ரிலேட்டிவ்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக சாப்பிடக்கூடாது, அது விட்டுடலாம். ஏகாதசனிக்கு சாப்பிட சொல்கிறாங்க, அது நம்ம சொல்லிடலாம், அதை ரீசன் சொல்லிடலாம் இல்லையா. இல்லை ஜென்மாஷ்டமி அன்னைக்கோ இல்லை மாதிரி முக்கியமான திருவிழா அன்னைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் இல்லையா. அதை நம்ம ஓப்பனாகவே சொல்லிடலாம். பட் எந்த விஷயங்கள்லாம் நம்ம சமுதாயத்தோட ஒத்து போக முடியுமோ, எந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க நம்ம மைண்டு பாதிக்காமல் செய்ய முடியுமோ, பக்திக்கு நம்மளுக்கு பாதகம் இல்லாத விஷயங்கள் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம சேர்த்து செஞ்சுட்டு போகலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எப்போ நாம் இதை செஞ்சோம் அப்படின்னா அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான். சும்மா அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. நம்ம அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், பட் கோல் என்னவா இருக்கணும், அவங்களையும் இதுக்கு கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணணும். நான் எவ்வளோதான் அவங்கள ப்ளீஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன், ஆனால் அவங்க திரும்பி வரப்போகிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா சும்மா யாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது இந்த உலகத்தில். நான் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன ஆக மாட்டாங்க, திருப்தி அடைய போகிறது கிடையாது. நமக்குடைய கோல் ஒன்று இருக்கணும். ஓகே, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நான் சேர்ந்துருப்பேன், நான் எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சுட்டு இருப்பேன். எப்போ இதில் ஏதாவது ஒரு வகையில் அதாவது நம்ம என்ன பண்ண பக்தியை கலக்க முடியும், அவங்கள பக்தி கொண்டு வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சைட் தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு அறிகுறி தெரிஞ்சு என்ன பண்ணலாம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அது இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், அதுலேருந்து விலைக்கு வந்துடலாம். பட் நம்முடைய கடமையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விற்றக்கூடாது. நம்முடைய பொறுப்பை நம்ம விற்றக்கூடாது. ஸோ இதான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இந்த 2ஆம் அத்தியாயத்தில் இந்த இடத்துல மத்தியில் சொல்லிட்டு போகிறார், கர்மயோக விஷயமா சொல்லிட்டு போகிறார், நிஷ்காம கர்மயோகத்தில் சொல்லிட்டு போகிறார். ஸோ அதில் கடைசி விஷயம் தான் இங்கே பேசுகிறாரு. இப்போ படித்த விஷயம் 39ஆவது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான விஷயம். கர்மபந்தம் விலகாமல் நாம் ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு விஷயத்தை பேசுகிறார். நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குல்ல, அது வந்து அதை எப்படி ரியலைஸ் பண்ணுறது. நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்ததுக்கப்புறம் நம்மளோட பர்பஸ் வந்து பக்தி சேவை இதெல்லாம் நம்ம பேசணும். பட் இன்னைக்கு ஒரு நார்மலாக ஒரு பர்சனுக்கு என்னோட பர்பஸ் இதுதான் அப்படிங்கிறதே தெரியாது. அப்போ எப்படி அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க? ஏன்னா ஹீஸ் வாண்ட் ஃபார் வித் சம் குவாலிட்டிஸ் ஃபார் சம் பர்பஸ். ஆனால் இன்னைக்கு அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து வேற மாதிரி டைவர்ட் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு பேஷன் எதுவோ அதில் போ அப்படின்னு அது மாறுது. அது எப்படி கண்டுபிடிக்கும்? பர்பஸ் அப்படின்னா நம்மளுக்கு 2 விதமான பர்பஸ் இருக்குது. நம்முடைய பர்பஸ் அப்படின்னு கொஷின் கேட்கும்போது நாம் யார் அப்படின்ற கொஷின் வந்துடுது ஃபஸ்ட்டு. ஸோ ஆத்மாவுடைய பர்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆத்மாவுடைய பர்பஸ் ஒன்றே ஒன்று தான். என்னது, இந்த உடலை விட்டுட்டு அவர் அடையணும் அப்படின்ற ஒரே ஒரு பர்பஸ் தான். அதுதான் நம்முடைய ரியல் பர்பஸ். அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த பாடிலி பர்பஸ் கொடுத்துருக்காங்க. இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு வசதி. எதற்கு? நம்முடைய அல்டிமேட் பர்பஸை அடைவதற்கு. அந்த அல்டிமேட் பர்பஸை அடைவதற்கு எதெல்லாம் உதவிகரமாக இருக்கோ அது என்ன பண்ணுறோம், நம்ம இந்த உடம்பை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுதான் கிருஷ்ணரே பகவத்கீதையில் பேசுகிறார். நீ குடும்பத்தை பராமரி, நீ வியாபாரம் செய், எல்லாம் செய். இது எதை ஃபுல்ஃபில் பண்ணும்? ஆத்மா பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணும். ஆத்மா பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா
இது எதை செஞ்சும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இதே ஆத்மா பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணது அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், இன்னும் நிறைய காரியங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கு நம்முடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தான் தேவைப்படுது. நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நிறையா குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம், என்னுடைய நேச்சர்ஸ் நிறையா இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, அங்கே போயிட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது. அப்போ அங்கே என்ன பண்ணணும், நான் அங்கே இருக்கக்கூடிய பர்பஸ் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அவங்ககிட்ட தான் கேட்கணும் இல்லையா. நம்ம யார் ஹையர் பண்ணாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், பர்பஸை கொடுக்க முடியும். அதே போல் நம்மளை யார் படைச்சிருக்காரோ அவர் தான் நம்மளுக்கு நம்மளுடைய பர்பஸ் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ இந்த பேசிக் விஷயம் நம்மளுக்கு பிகினிங்லேருந்தே கொடுத்துருக்கணும். எஜுகேஷனில் பிகினிங்லேருந்தே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மைண்ட் செட்டை வேறு மாதிரி இருந்திருக்கும். நம்மளுக்கு பிகினிங்லேருந்து வராதனால திடீர்னு நடுவில் வந்து பேசுறதுனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இது என்னது இப்படி இருக்குது, மைண்ட் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. அப்படியே நம்ம கேட்டு புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண முடியல, சரியா அப்ளை பண்ண முடியல. இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து இது வந்துட்டதுனால எங்களுக்கு இது பழக்கமாக மாறி போயிடுச்சு, எங்களுடைய கேரக்டராக மாறி போயிடுச்சு. நாங்கள் என்ன காரியம் பண்ணாலும் மறுபடியும் இதுக்குள்ளே வந்துடுவோம் இல்லையா. நாங்கள் எவ்வளோ வெளில போனாலும், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போனாலும், இல்லை பாபகரமான காரியம் பண்ணாலுமே கூட என்ன பண்ணுவோம், மறுபடியும் டிவோஷனுக்கு உள்ளே வந்து ஒட்டிப்போம். ஏன்னா அது எங்களுடைய பழக்கமாக மாறி போயிடுச்சு, எங்களோட ரெகுலர் ரொட்டீனாக மாறி போயிடுச்சு. என்ன காரணம், சின்ன வயசுலேருந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப உள்ளே போய் ஆழமாக பதிஞ்சிருது. அதனால சின்ன வயசில் நம்ம கொடுக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவனுடைய ஷேப் பண்ணிடுது, அவன் லைஃப்பை ஷேப் பண்ணிடுது, அவனுடைய கேரக்டரை ஷேப் பண்ணிடுது. ஸோ அதான் பர்பஸ் நமக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும், சாஸ்திர ஞானத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். பட் நமக்கு ஸ்ரீல பிரபாதர் எந்த வயசானாலும் என்ன பண்ண முடியும், நம்மளால் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுத்துருக்காரு. அதை நம்ம செய்யவும் முடியல இல்லையா, செய்ய முடியாமல் கிடையாது, செஞ்சுதான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, when your intelligence after reaching perfection by hearing the scriptures being devoid of doubt and illusion becomes fixed without motion on Atma in the mind, you will have attained realization of that Atma. ஓகே, இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் எதை முக்கியமான சப்ஜெக்டாக பேசுகிறாரு, நிறைய விஷயம் இருக்கு. அது ஓகே, பட் முக்கியமான கருத்து, மைய கருத்து என்னது, ஆத்மா ரியலைசேஷன். அது என்ன சொல்றாரு, ஆத்மா ரியலைசேஷன் எதை பத்தி பேசுறாரு, என்ன இண்டிகேட் பண்றாரு, அதை கொஞ்சம் இன்னும் மாற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் தான் ஆத்மா ரியலைசேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளுக்கு தெரியணும்ல, இண்டிகேஷன் தெரியணும்ல, வாட் இஸ் கால் ஆத்மா ரியலைசேஷன் அப்படின்னு தெரியணும் இல்லையா. சொல்றாரு, யூ வில் ஹேவ் அட்டைன் ரியலைசேஷன் ஆஃப் ஆத்மா. இந்த சமயத்தில் என்ன பண்ணியிருப்பா, ஆல்ரெடி ஆத்மாவை உணர்ந்திருப்பா, யோகம் அவாப்சசி, உணர்ந்திருப்பாய். இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கு, யூ வில் ஹேவ் அட்டைன்ட் ரியலைசேஷன் ஆஃப் தட் ஆத்மா. அப்படின்னு என்ன அர்த்தம், நீ அந்த ஆத்மாவை உணர்ந்திருப்பாய் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ கிருஷ்ணர் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு, நாம் ஆத்மாவை உணர்ந்துட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே பேக்ல இருந்து போங்க, இங்க என்ன சொல்றாரு, பீயிங் பிகம்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் ஆத்மா இன் த மைண்ட். முதல்ல ஒருவன் ஆத்மாவை உணர்ந்துட்டான் அப்படிங்கிறது அதோட அறிகுறி என்னது, எதுல ஃபிக்ஸ் ஆயிட்டான், முதல்ல அவன் மைண்ட் லெவல்ல ஃபிக்ஸ் ஆயிட்டான். இப்ப இந்த உலகத்தை நான் எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறேன், என்னுடைய புலன்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், என்னுடைய சென்சஸை கொண்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய ஆத்மாவை நான் எதன் கொண்டு தெரிஞ்சுக்கிறேன், மைண்ட். இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு அறிகுறி தான் காட்டும், பட் மைண்ட் தான் என்ன ஆகணும், அதை ரியலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் மைண்டில் நினச்சிட்டு இருக்கோம், நான் தான் இந்த உடல் அப்படின்ற மைண்ட் லெவல் நினச்சிட்டு இருக்கோம். அந்த மைண்டில் தான் நமக்கு நிறைய டிசைர்ஸ்லாம் இருக்குது. நான் இந்த உடல் அப்படி நினைக்கிறதுனால என் மைண்ட் சொல்லுது, இதை சாப்பிடு, இதை பாரு, இதை கேளு, இதை தொடு, இதை டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. ஸோ
அப்போ மைண்ட் லெவலில் தான் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நான் இந்த உடல் அப்படின்ற பாடிலி கான்சியஸ்னஸ் நமக்கு எங்கே இருக்குது? மைண்ட் லெவலில் இருக்குது இல்லையா? ஸோ கிளியராக சொல்லிட்டாரு, பிகம்ஸ் ஃபிக்ஸ்ட் வித்தவுட் மோஷன் ஆன் ஆத்மா இன் த மைண்ட். ஸோ முதல்ல நம்ம எதில் ஃபிக்ஸ் ஆகிடணும்? மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகிடணும். நான் ஆத்மா அப்படின்னு உணர ஆரம்பிச்சோம். நாம் எந்த காரியம் பண்ணாலும் நம்மளுக்கு மைண்டில் உடனே இது வந்துடணும், நான் தான் ஆத்மா அப்படின்னு வந்துடணும். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? உடனே ட்ரெஸ் போட மாதிரி நினைக்கிறோம், வா இது ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குது. இது எங்கே நினைக்கிறோம்? நம்ம மைண்டில் தான் நினைக்கிறோம். ஒரு சின்ன தலை சீவும் போதும் வா ஐ எம் லுக்கிங் பியூட்டிஃபுல், எங்கே நினைக்கிறோம்? மைண்டில் நினைக்க ஆரம்பிக்கிறோம். இதை நான் சாப்பிட போகிறேன் நல்லா இருக்கும், எங்கே நினைக்கிறோம்? மைண்டில் நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த பாடிலி கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் எங்கே இருக்குது? நம்முடைய மைண்டில் தான் இருக்குது. அதை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் இந்த உடல் அப்படின்னு நாம் நினைக்கிறதுல இருந்து நான் எதை நினைக்க ஆரம்பிக்கிறேன்? இப்போ நான் இந்த ஆத்மா நினைக்க ஆரம்பிக்கிறேன். அதை எங்க சொல்கிறாரு? சமாதௌ அச்சலா புத்திஹி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ததா யோகம் அவாப்ஸ்யசி. யோகம் அப்படின்னா இங்கே ஆத்மா அப்படின்னு அர்த்தம். யோகத்தை நீ அடைவாய், ஆத்மாவை நீ அடைவாய். எப்ப? ததா அதன் பிறகு. எதன் பிறகு? சமாதௌ அச்சலா புத்திஹி அப்படின்னு சொல்ற. அச்சலா புத்தி அப்படின்னா நிலை பெறலாத, கொஞ்சம் கூட அசைக்க முடியாத அந்த எண்ணத்தினால். இங்க புத்தி அப்படின்னா எண்ணத்தினால் அப்படின்னு அர்த்தம். என்ன புத்தி இருக்கணும்? சமாதௌ சம்யக் தீஹி சமாதிஹி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தி அப்படின்னா மறுபடியும் புத்தி தான். தீமஹி, தீர, இதெல்லாம் வார்த்தையெல்லாம் தி அப்படின்னா புத்தி. புத்தின்ற வார்த்தை தீன்றதான் வருது. ஸோ சமாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். புத்தி சமாதி என்னது? சம்யக் தீஹி சமாதிஹி. நன்கு நிலை பெற்ற புத்தியை தான் நம்ம என்ன சொல்றோம்? சமாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு சிலர் சமாதியில இருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க தெரியுமா? யோகிகளை சொல்றாங்க, சமாதி நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோகிகளோட சமாதி நிலை என்னது? அந்த யோகிகள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க தன்னுடைய மனசுல? நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, இதே தான் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நாமும் சமாதியில் தான் இருக்கும். எப்படிப்பட்ட சமாதியில இருக்கும்? நான் இந்த உடல், நான் இந்த உடல், நான் இந்த உடல், இந்த சமாதியில் அங்கே இருக்கும். இது அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் யோகிகள். அவங்க என்ன பண்றாங்க? நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. அவங்களுடைய மந்திரமே இதுதான். நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம் இல்லையா? யோகிகளுடைய மனசு என்ன பண்ணுவாங்க? என்னைக்குமே இந்த மந்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. தத்துவமசி, 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 அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, சர்வம் கலவிதம் பிரம்ம, சர்வம் கலவிதம் பிரம்ம, இதை சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே மனசு புத்தி எல்லாமே ஒரு நிலைக்கு வந்துடுது. என்ன பண்ணுறாங்க? மனசுனால தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புத்தி புரிஞ்சிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா மனசு என்ன சொல்லுதோ அதான் புத்தி கேட்க ஆரம்பிக்கும். இப்போ ஆனால் உண்மையில் எப்படி இருக்கணும்? புத்தி சொல்கிறது தான் மனசு கேட்கணும். இப்போ நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருக்கு? மனசு சொல்கிறது தான் புத்தி கேட்குது. மனசு ஆசைப்பட்டுருது, எனக்கு இது வேணும், ஆசைப்பட்டுடுது. உடனே என்ன பண்ணுது? புத்தி அதுக்கு தகுந்த திட்டங்கள்லாம் போட ஆரம்பிக்குது. மனசு ஒரு காரை பார்த்து ஆசைப்பட்டுருது, வா இந்த கார் நல்லா இருக்கே, இந்த வருஷத்துக்குள்ள இந்த கார் வாங்கி ஆகண்டாம். மனசு ஆசைப்பட்டு விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? புத்தி அதுக்கான ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கான பிளான் பண்ணும், அதுக்கான வியாபாரம் செய்கிறதோ, அதுக்கான சம்பாதிக்கிறதோ, அதுக்கு திட்டம் போடுறது எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி தான் இந்த விஷயத்தில் வந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். என்ன ஆகும்? நம்மளுக்கு இப்போ புத்தி சொல்லி கொடுக்கணும், டே நீ ஆத்மா அப்படின்னு விஷயம் சொல்லி கொடுக்கணும். அது என்ன பண்ணும்? மனசு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதற்கு தகுந்தபால் செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ எங்க சொல்றாரு? சமாதௌ அச்சலா புத்திஹி அப்படின்னு சொல்றாரு. அச்சலா புத்தினா என்னது? நிலை பெற்ற புத்தினா என்னது? ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யசி நிஷ்சலஹ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. when your intelligence அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க மறுபடியும் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுறாரு. when your intelligence after reaching perfection, இன்டெலிஜென்ஸ் என்ன ஆகணுமா? பர்ஃபெக்ஷன் அடையணுமா? எப்படி பர்ஃபெக்ஷன் அடையும்? பை ஹியரிங் த ஸ்கிரிப்சர்ஸ். ஸ்கிரிப்சர்ஸ் இதுக்கு பேர் தான் ஞான யோகம் அப்படின்னு சொல்றோம். ஞான யோகம்னா என்னது? அவங்க நிறைய சாஸ்திரத்தை படிச்சு 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 என்ன தெரியுமா புரிஞ்சுப்பாங்க? நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்ம எந்த விஷயத்த படிக்கிறோமோ அதுதான் நம்ம மைண்ட்ல போய் உட்காந்துக்கும்.
நாம் எந்த விஷயத்தை அடிக்கடி அடிக்கடி படிச்சுட்டே மறுபடியும் 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 படிச்சுட்டே இருக்கோமோ நாம் அது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் மறுபடியும் நான் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம தினசரி என்ன படிச்சுட்டு இருக்கோம்? நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த உடல் அப்படின்ற விஷயத்தை இந்த லெசனை நம்ம இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த உடல், நல்ல விஷயத்தை சாப்பிட்டு நல்ல விஷயத்தை பார்த்து கேட்டு மறுபடியும் மறுபடியும் லெசன் கொடுத்துட்டே இருக்கும். நான் தான் இது, நான் தான் இது, நான் தான் இது. அப்போ இந்த லெசனை படித்து படித்து என்ன பண்ணும்? புத்தியும் அதுக்கு தகுந்த போல் செயல்பட ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ என்ன பண்ண, நம்மளுடைய ஸ்கிரிப்டை மாற்றணும். இப்போ புத்தி கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இனிமேல் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கணும். சாஸ்திரம் அங்கே அப்படிங்கிற எத்தனை சொல்லிக் கொடுக்கும் நம்மளுக்கு? நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படின்ற கருத்தையே சொல்லிக் கொடுக்கும். இந்த உலகத்தில் கூடிய படமெல்லாம் எதை சொல்லிக் கொடுக்கும்? இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய சினிமா, இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய நாவல்ஸ் எல்லாமே என்ன சொல்லிக் கொடுக்கும்? யூ ஆர் திஸ் பாடி அண்ட் என்ஜாய் திஸ் பாடி. பட் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கதையெல்லாம் எதை சொல்லிக் கொடுக்கும்? நாம் இந்த உடல் கிடையாது, ஆத்மாவை உணர முயற்சி. அப்போ ஸ்கிரிப்டை மாற்றி ஆகும் நம்ம, இல்லையா? இதுக்கு முன்னாடி ஹீரோன்னு நினச்சிட்டு இந்த உடம்பு, பட் உண்மையான ஹீரோ உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. அதான் ஸ்கிரிப்டை மாற்றி சொல்லிக் கொடுக்கும். அதான் சொல்கிறாரு, when your intelligence after reaching perfection by hearing the scriptures அப்படின்னு சொல்கிறார். இது ஞான யோகம். நம்ம ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் ஞான யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஞானிகள்னு சொல்கிறோம் இல்லையா? ஞானிகள்லாம் என்னது? நிறைய சாஸ்திரத்தை படித்து they will be convinced very strongly. என்னது? நான் ஆத்மா அப்படின்ற ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருப்பாங்க. அவ்வளோதான். அதோட புரிஞ்சுக்கோங்க. நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஞான யோகின்னு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்கிறாரு. அப்புறம் அப்போ நம்ம இன்டெலிஜென்ஸில் வந்து நம்ம ஆத்மான்னு நம்ம அதை இன்ட்யூட் பண்ண, நம்மளை செல்ஃப் இன்ட்யூட் பண்ண அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மைண்டில் வந்து டிசைர்ஸ் வந்து மாறிடுமா? ஆமாம். நான் எப்போ ஆத்மான்ற ரிலேஷன் வந்துட்டோம் அப்போ அதுக்கு தகுந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறீங்க. டிசைட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கு தகுந்த பெர்ஃபராலியாஸ், அதுக்கு தகுந்த மைண்ட் செட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன ஆகும்? அதுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கு தகுந்த என்வரான்மெண்ட்டு, அதுக்கு தகுந்த பீப்புள் சேஞ்ச் ஆகிடுது இல்லையா? இது இதனுடைய ரீசன் என்னது? என்னுடைய கோல் தான். நான் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா என்னுடைய ஆக்ஷன்ஸ் வித்தியாசமாக இருக்குது. நான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது என்னோட ஆக்ஷன்ஸ் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த ஆக்ஷனுடைய வித்தியாசம் எதில் இருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நம்முடைய கோல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நான் எதை அடைய போகிறேன் அப்படின்ற கோல்ல இருந்து நம்முடைய ஆக்ஷன்ஸே ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்துடைய மக்களுடைய கோல் என்னது? நான் அனுபவிக்கணும் அப்படின்ற கோல். அப்போ அதுக்கு தகுந்த ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கு தகுந்த டிசைர்ஸ்லாம் வளர ஆரம்பிக்குது. இதே பக்தியில் இருக்காங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய கோல் என்னது? நான் ஆத்மாவை உணர வேண்டும். அப்போ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த டிசைர்ஸ்லாம் என்ன ஆகுது? வளர ஆரம்பிக்குது. இப்போ இந்த தங்கமயிலே பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ஃபேமிலி பார்க்கலாம். ஒன்று பல்ராம் ப்ரோவை பார்க்கலாம், இன்னொன்று மற்றவங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ இவருடைய கோல் என்னது? ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது. அப்போ இவருடைய பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாகவே இருக்கும். எப்படி எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போகிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பார். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா கோலையும் எப்படி கொண்டு போக நினைப்பாங்க? எல்லாத்தையுமே கமர்ஷியல் ஓரியன்டாக கொண்டு போக நினைப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் வந்தது. இந்த மாதிரி நம்ம எல்லா ஷோரூம்லேயும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடலாம், லைட் மியூசிக் போடுவாங்க இல்லையா? அந்த ஷோரூம்குள்ளே போகும்போது மெதுவாக பாட்டு ஓடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேசினாங்க, நம்ம இளையராஜா மியூசிக், அந்த லைட் மியூசிக், மெலோடியஸான மியூசிக் போடலான்னு சொல்லிட்டு. என்னுடைய ப்ரொபோசல் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக வந்து வேதிக் மந்த்ராஸ் கொடுக்கலாம், இல்லை வீணை வாசிக்கலாம், இல்லைன்னா வந்து சுப்புலக்ஷ்மி பாட்டு என்ன இருக்குது அதெல்லாம் வீணை அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மெலோடியஸாக போடலாம். ஸோ உள்ளே வரும்போது அவங்களுடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கணும்? கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய யோசனை எப்படி இருக்குது? உள்ளே வரும்போது அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே மியூசிக் தான், ஒரே விஷயம் தான், ஆனால் 2 பேருடைய தாட் ப்ராசஸ் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய கோல் என்னது? வர்றவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கோல் என்னது? உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கான்சியஸ்னஸ், ஒரு ப்ளீஸிங் கான்சியஸ்னஸ் வரும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த டிசைர் தானே. அந்த டிசைருக்கு என்ன காரணம்? நம்முடைய நம்முடைய கோல் தான். அந்த கோலுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்முடைய ஃபெய்த் தான், பிலீஃப் சிஸ்டம் இல்லையா?
அந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு என்ன காரணம்? நம்முடைய சங்கம். நம்ம யார் கூட பேசுகிறோமோ, யார் கூட பழகிறோமோ அதுதான் காரணம். சங்கத்துக்கு யார் காரணம்? பகவான் தான் காரணம். அது சொல்ல முடியாது, யார் கிடைக்கும் சொல்ல முடியாது இல்லையா? யாரை பகவான் இந்த உலகத்தில் தூக்கு நினைக்கிறாரோ அவங்களுக்கு சங்கம் கொடுப்பார். இந்த உலகத்திலே வச்சுட்டு நினைக்கிறாரோ அவங்களை எங்கேயோ வச்சுட்டு இருப்பார், அவங்களுக்கு வேறு சங்கத்தை கொடுப்பார் இல்லையா? அதனால நான் முதல் முறையாக இஸ்கான்குள்ளே வரும்பொழுது எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். சின்ன பசங்க, அப்போ ரொம்ப சின்ன பசங்களாம் கோயிலுக்கு போகணும். ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போகிறோம், ஃபஸ்ட் டைம் இஸ்கான் கோயிலுக்குள்ளே போய் காலை வைக்கிறோம். ஃபஸ்ட்டு லெக்சர் அப்போ தான் கேட்குறோம். ஜெயராத மாதவ பாடிட்டு ஃபஸ்ட் லெக்சர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் லெக்சர் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான். இஸ்கான்லேயும் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், ஆனாலும் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் பக்தர்களுடைய சங்கத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது, என்ன நடந்தாலும் இஸ்கானில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அப்போ புரியவே இல்லை, ஆனால் இப்போ நல்லா புரியுது. ஆக்சுவலாக பௌதிக இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் பெரிய விஷயம் இருக்காது. உண்மைதான் அது. பட் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், இங்கே வந்துட்டு இன்னும் இங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது, இங்கே எப்படி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும். இங்கே ஏன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது? ஏன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கிற வரைக்குமே என்ன இருக்கும், கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்காது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா தேர் வில் பி யூட்டோபியா, எல்லாம் சாந்தமாயிடும், நம்ம இனிமேல் ஏஞ்சல்ஸ் மாதிரி ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிடையாது இல்லையா? இங்கேயும் பெரிய பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் பெரிய. அதான் ப்ரோப்பா சொல்லுவார், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டிஃபிகல்ட் பட் மெட்டீரியல் லைஃப் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது தான், பட் இருந்தாலும் நம்மளுக்கு இதுவே பெருசாக தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் எங்களுக்கு சொன்ன விஷயம் அதுதான். என்னது? டோன்ட் லீவ் த அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டிஸ். என்ன நடந்தாலும் டிவோட்டிஸ் அசோசியேஷன்லேயே இருங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு விஷயம், அந்த ஒரே ஒரு நல்ல குணம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் தாண்டி வந்துடலாம். அந்த ஒரே ஒரு பழக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இங்கே கிருஷ்ணர் வந்து அதான் பேசுகிற, நம்ம கமெண்ட்ரி பார்க்கலாம். மைண்டு சொல்கிறது அது அஸ் அ ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சனாக மைண்டு சொல்கிறது தான் புத்தி கேட்கும். ஆனால் அஸ் பர் த ஃபேக்ட் என்ன இருக்கணும்னா புத்தி சொல்கிறத மைண்டு செய்யணும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு தின் லைன். ஏன்னா இன்றைக்கி வந்து அப்போ ஏதோ ஒன்று என் மைண்டு சொல்லுதுன்னா அதை புத்தி வச்சு நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ அந்த நாலேஜை வளர்த்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபேக்டே. ஆனால் இப்போ நம்ம ஒரு ரியாலிட்டியில் இன்னைக்கு எல்லாருமே செய்கிறது என்னன்னா, என் மனசு என்ன சொல்லுது அதை தான் ஃபேக்டராக எடுத்து செய்கிறாங்க. அப்போ அதை அந்த ப்ராசஸே மாற்றணும்னா நாலேஜ் கொடுத்தா தான் மாறும். ஆனால் இந்த நாலேஜ் எடுத்துக்கிறதுல தான் எனக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது எல்லாருக்குமே. அப்போ என்ன செய்யணும்? எப்போ இதை ரியலைஸ் பண்ணி எனக்கு அந்த மனசு, ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு மற்றவங்க என்ன செய்யற மனசு சொல்லி சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவங்களோட மெட்டீரியலிஸ்டிக்காக சொல்கிறாங்க. ஆனால் த அதர் பீப்புள் அதாவது அவங்க வந்து அதை வந்து ஸ்பிரிச்சுவல்னு சொல்லாட்டியோ பட் தே ஆர் சேயிங் ஃபார் த ஹோலிஸ்டிக் ஆஃப் த டோட்டலி என்விரான்மெண்ட். ஆனால் இது புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கேப் இருக்கு, இதுக்கான நாலேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு கேப் இருக்கு. இது புரிஞ்சுக்கிறது, நீ மைண்டு சொல்றத கேட்கிற செய்யற, ஆனா நீ புத்தி சொல்றத செய்யணும் அப்படிங்கிறது நீங்க ஒரு ஜேர்னி வந்து வர்றதுனால நமக்கு இது வந்து அக்செப்ட் பண்ணவே முடியுது. அப்ப அது என்ன ப்ரூவ் செய்யுங்க? ஓகே, இப்போ இது நான் மறுபடியும் சின்ன எக்ஸாம்பிளே சொல்கிறேன், கம்பெனியோட எக்ஸாம்பிளே சொல்கிறேன். கம்பெனியில் நான் இஷ்டப்படுறத செய்ய முடியுமா, இல்லை எனக்கு அத்தாரிட்டி கொடுக்குறத செய்ய முடியுமா? அத்தாரிட்டி கொடுக்குறதா செய்ய முடியும். எனக்கு இஷ்டமான விஷயம் நிறையா இருக்கலாம், எனக்கு பிடிச்ச விஷயம் நிறையா இருக்கலாம். பட் ஆஸ் அ பிரின்சிபல் நான் ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய அத்தாரிட்டியை நான் ஒன்று ஏற்றுக்கிட்டு அந்த அத்தாரிட்டி சொல்கிறது தான் நான் கண்டிப்பாக செய்வேன். இதுதான் பிரின்சிபல். அதே போல் தான் லைஃப்லேயும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த அத்தாரிட்டியை நாம் ஒரு பிரின்சிபலாக ஏற்றுக்கணும். முதல்ல மனித வாழ்க்கையே அங்கே தான் ஆரம்பிக்குது. மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அத்தாரிட்டி கீழே வந்தால் மட்டும்தான் அது மனித வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இல்லை அதுக்கு பேர் மனித வாழ்க்கையே கிடையாது, மிருகங்களை போல் வாழ ஆரம்பிச்சோம். ஆதவ் குரு ஆசிரியம் சாஸ்திரம் சொல்லுது. ஆரம்பத்திலேயே ஒருவன் செய்ய வேண்டிய விஷயம் என்னது? குருவை அடையணும். அதனால தான் ஒரு குழந்தைக்கு 5 வயசு ஆகிடுச்சுன்னா கொண்டு போய் குருகுலத்தில் போட்டுருவாங்க. அப்போ அவனுக்கு இந்த கொஸ்டினே வராது. அவன் என்ன பண்ணுவான், குரு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு நாலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அந்த நாலேஜ் பிரகாரம் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கு தகுந்தாற் போல் அவங்க ஒர்க் போயிட்டே இருக்கும்.
நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள சரி பண்ணி வழி பண்ணிட்டு போயிடுவாங்க. ரியலைன் பண்ணி அவங்கள அப்பப்போ டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்து ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிடுவாங்க ப்ராப்ளம் வரும்போது. நீங்கள் சாஸ்திரத்தில் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறாங்க, சால்வ் பண்ணி கொண்டு போகிறதா இருக்காது. ஆரம்பத்தில் நல்லவனாக இருந்திருப்பான், திடீர்னு அவன் என்ன ஆயிடுவான், கெட்டவனாக மாறிடுவான். அப்போ என்ன பண்ணும், சாஸ்திரம் அவனுக்கு நாலேஜ் கொடுத்து கொண்டு போயிடும். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கு நாலேஜே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத கொஷின். ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ சாஸ்திரத்துக்கு உட்பட்டு வரவங்களை நம்ம என்ன பண்ணலாம், சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கலாம். சாஸ்திரத்துக்கு உட்படாத மனிதர்கள் ஒரு சிலர் இருக்காங்க, அதாவது இந்த 4 வர்ணத்திற்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க முடியாது, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை புரியாது. முதல்ல அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் தான், அவங்களுக்கு என்ன பண்ணும், ஏத் அபாத ஆசிரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா அவன் பக்தனுடைய சங்கத்துக்கு வரும் பொழுது அவனை காப்பாற்ற முடியுமே தவிர அவனுக்கு வேற கதியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு காட்டுறாங்க ஸ்ரீமத் பாகவத்தில், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம் இது. இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வெஸ்டர்ன்ஸ் கிட்ட பார்க்க முடியும். இன்றைக்கி வெஸ்டர்னுடைய அந்த மைண்ட் செட் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா. நம்முடைய மைண்ட் செட் என்னது, ஒரு அத்தாரிட்டிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணும். அது ஸ்பிரிச்சுவலாக இல்லைன்னு கூட, ஸ்பிரிச்சுவலே வேண்டாங்களே, நம்மளுடைய பேசிக் மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்றைக்குமே நம்ம அப்பா அம்மா சொல்கிறது கேட்கணும், இல்லை வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஓனர் சொல்கிறத கேட்கணும், கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பூஜாரி சொல்கிறது கேட்கணும். இது நம்ம மைண்ட் செட்டாக இருந்தது. இன்றைக்கி அந்த மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. உனக்கு என்ன நினைக்கிற, நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். என்ன காரணம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த மைண்ட் செட்டை கொடுக்காம போயிட்டோம். எதை கொடுக்காம போயிட்டோம், ஒரு அத்தாரிட்டி கீழே இருக்கணும், ஒரு அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை கொடுக்காமே வளர்த்ததுனால இன்னைக்கு பெரிய பிரச்சனை வந்து நிற்கிறோம். அவங்க யார் பேச்சும் கேட்க போகிறது கிடையாது. கடைசியில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க பேச்சே அவங்களால கேட்க முடியாது, பைத்தியங்கள் ஆயிடுறாங்க. எது நம்மளுக்கு சேஃபான பொசிஷன் அப்படின்னா, ஒருத்தர் இதை ஒருத்தர் இதை செய் அப்படின்னு சொல்லும் போது அதை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஒரு வேலையை பண்ணலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலைல திரிஞ்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு மைண்ட் செட்டை வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடாது, ஒரு அத்தாரிட்டி கீழே இருக்கணும் அப்படின்னு நாலேஜ் நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துடணும். இதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள் வரணும், எக்ஸாம்பிள் கிடையாது. கம்பெனிக்குள்ளே போகிறோம், நீ எப்படிப்பா வேலை செய்வ, உனக்கு பிடிச்ச வேலையை பண்ணுவேன், அத்தாரிட்டி கீழே வேலை பண்ணுவியா, அத்தாரிட்டி கீழே தான் சார் வேலை பண்ணுவேன். அத்தாரிட்டி கீழே வேலை பண்ண என்ன பண்ணுவார், அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார், காலை இத்தனை மணிக்கு வாப்பா, இந்த ஒருத்தன் இந்த வேலையை பாரு, இந்த வேலையை முடிச்சு கொடு, இது உன் டார்கெட்டு, அவர் நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவார். நம்ம என்ன ஆகும், மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆக வச்சு. இதே நம்ம உள்ளே வரோம், உள்ளே வந்தோன்னா அத்தாரிட்டி நம்மளுக்கு சொல்லிட்டார், உனக்கு என்ன வரமோ என்ன விஷயம் வரமோ பண்ணிக்கோப்பா அப்படின்னு விட்டார்னா என்ன ஆகும், அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஒரு ப்ரொடக்டிவான விஷயமே நடக்காது. இதுதான் விஷயம். ஆண்டர்பிரினர்னாலே எனக்கு என்னோட மைண்ட் செட்டில் நினச்சிட்டு இருந்தது, அத்தாரிட்டி கீழே இருக்கக்கூடாதுனால தான் நம்ம ஜாபுக்கு வெளியே வந்து ஆண்டர்பிரினர் தான் வருது. இனிமேல் தான் திங்க் பண்ணணும், அத்தாரிட்டி கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே இருக்கக்கூடாது, ஹையரார்கி கீழே இருக்கக்கூடாதுன்னு டிசைன் பண்ணிட்டு ஒரு ஆண்டர்பிரினரில் வரோம்னா அந்த மைண்ட் வந்து ரொம்ப ஸ்டபர்டாக இருக்குது. நம்ம ஒருத்தவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்குது நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன். நான் யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது என்னது, அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தானே, அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே. என்னுடைய மைண்ட் சொல்லுது நீ யாரையும் ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இப்போ மைண்டை ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா. ஸோ அப்போ நம்ம யாரையும் ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ நான் பிஸ்னஸே பண்ணுறேன் அப்படின்னா கவர்மெண்ட்டில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, நீ கவர்மெண்ட் கிட்ட சொல்லவே முடியாது. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதே வந்து யார் சொல்கிற வச்சு கேட்க மாட்டேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. நம்முடைய பெரிய குற்றமே என்ன அப்படின்னா, இண்டிபெண்ட்டாக வாழணும் அப்படிங்கிறது தான். இதுதான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான நோக்கம். நாம் இண்டிபெண்ட் கிடையாது, நாம் எல்லாருமே டிபெண்ட் தான். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we are liberated. ஒருத்தன் ஜெயிலில் ஏன் இருக்கான் அப்படின்னா, அவன் இண்டிபெண்டாக இருக்குன்னு நினைக்கிறான். எதுக்கு இண்டிபெண்டாக இருக்குன்னு நினைக்கிறான், கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸுக்கு இண்டிபெண்டாக இருக்குன்னு நினைக்கிறான். அவன் எது வரைக்கும் நான் கவர்மெண்ட் ரூலுக்கு இண்டிபெண்டாக இருக்குன்னு நினைக்கிறானோ அது வரைக்கும் ஜெயிலில் இருக்கான். எப்போ அவன் இதை ரியலைஸ் பண்ணுறான், எதை ரியலைஸ் பண்ணுறான், நான் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது, நான் கவர்மெண்ட்டு கீழே தான் இருக்கணும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறானோ அப்போ அவன் என்ன ஆயிடுறான், இண்டிபெண்ட் ஆயிடுறான், விடுதலை அடைஞ்சிடறான்.
ஸோ உண்மையான விடுதலை அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா உண்மையான விடுதலை. புரியுதுல உங்களுக்கு? கொஞ்சம் விஷயம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் விஷயம் அவ்வளோதான். ஒரு குழந்தையினுடைய சுதந்திரம் என்னது? அப்பாவோடைய கை விட்டுட்டு ஓடுறது கிடையாது. ஒரு குழந்தையோட சுதந்திரம் எங்கே இருக்கு? அப்பாவோடைய கை பிடிச்சிட்டு போனால் சுதந்திரமாக இருக்கும். யாரும் பக்கத்தில் வர மாட்டான், யாரும் தொட மாட்டான், ரோடை ஈஸியாக கிராஸ் பண்ணி போகலாம், என்ன வேணாலும் அங்கே அப்பா வாங்கி கொடுத்துருவார். இது சுதந்திரம். அதே அந்த குழந்தை நினைக்குது, எனக்கு யாரும் தேவையில்லை, நான் பாட்டும் சுதந்திரமாக போயிட்டு வருவேன் அப்படின்னு நினச்சேன்னா அங்கே தான் பெரிய பிரச்சனைவே மாட்டிக்கும். ஸோ அதனால் இட் தேர் கால் ஃப்ரீடம் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்க நம்மளை அடிமைப்படுத்துவதற்காக கிடையாது, நம்மளே சுதந்திரப்படுத்துவதற்காக இருக்குது. இது நம்மளுக்கு மைண்ட் செட் புரியவே மாட்டேங்குது. சின்ன பசங்களாக இருக்கும்போது வண்டி ஓட்டும் போது நமக்கு டிராஃபிக் சிக்னல் அப்படின்னாவே பிடிக்கவே பிடிக்காது. எதுக்குலாம் டிராஃபிக் சிக்னல், நம்ம மட்டும் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்குன்னு நினைப்போம். பட் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்போது தான் புரியுது, டிராஃபிக் சிக்னல் இல்லைன்னா என்ன ஆகும், மொத்தமே கயாஸ் தான். அப்போ டிராஃபிக் சிக்னல் வந்து நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக கிடையாது, நம்மளை இண்டிபெண்ட் ஆக்குறதுக்கு தான், ஆக்சுவலாக நம்மளை ஃப்ரீ பண்ணி கொடுத்ததுக்கு தான். புரியுது உங்களுக்கு? ஸோ அதனால் என்றைக்குமே நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக நினைக்காதீங்க, அது நம்மளை ஆக்சுவலாக ரிலீவ் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. டாக்டர் சொல்கிறார் இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறார். ஏன் டாக்டர் கட்டுப்படுத்தலாமா நமக்கு தெரியும் நினைக்கிறோம். பட் அது கட்டுப்பாடு கிடையாது. இதை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம என்ன ஆகும், அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் இல்லையா? ஸோ அதனால் ரூல்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ரிலீவிங் அஸ், நாட் மென்ட் ஃபார் பைண்டிங் அஸ். ஆக்சுவலாக நான் சொன்னதில் 50% கிளாரிட்டி வந்து கேட்கணும். மனசாட்சிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு காரியம் நம்ம செய்யணும், பௌதிகம் ஆக்டிவிட்டீஸில் இப்போ மனசாட்சிப்படி இலக்கணும், மனசாட்சி ஒரு ஆக்டிவிட்டி இன்வால்வ் பண்ணக்கூடாது, அது மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த விஷயத்தை வந்து புத்தியிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா மனசாட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து சரியாக ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது. இப்போ யுதிஷ்டிர மகாராஜா இருக்கார் இல்லையா, அவர் மனசாட்சி பிரகாரம் செயல்படுவார். என்ன ஆனது, யுதிஷ்டிர மகாராஜர் வந்து திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு அர்ஜுனன் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தோடனே குந்தி மகாராணி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து எனக்கு ஒரு பிக்ஷை கிடச்சிருக்கு, ஒரு பரிசு பொருளை நான் வந்து வெற்றி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, 5 பேரை பகிர்ந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி 5 பேர் பகிர்ந்துக்கிறது, ஒரு பொண்ணு எப்படி 5 பேர் பகிர்ந்துக்கிறது, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது 5 பேர் சொல்லிட்டு கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டின் வரும்போது யுதிஷ்டிர மகாராஜிட்ட தான் கேட்குறாங்க, இது சரியா தப்பா கொஸ்டின் கேட்குறாங்க. யுதிஷ்டிர மகாராஜ் சொல்கிறாரு, என்னுடைய மனசு என்னைக்கும் பொய் சொல்லாது, என்னுடைய மனசு சொல்லுது இது சரிதான் சொல்லுது, அதனால திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ யுதிஷ்டிர மகாராஜ் நாங்கள் என்ன பண்ணார் அப்படின்னா மனசாட்சியை நம்பினார். ஏன் நம்பினார்? ஃபஸ்ட்டு விஷயம், அவருக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியும். தெரிஞ்ச என்ன பண்ணார், அவர் சாஸ்திரத்தினுடைய கோட்பாடுகள் தெரிஞ்சதுனால அதுலேருந்து மனசாட்சி சொல்லும் போது கேட்டார் இல்லையா, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, அவர் ஃபாலோ பண்ணது எதுவுமே லைஃப்பில் என்ன பண்ண கிடையாது, என்றைக்குமே தப்பான விஷயத்த ஃபாலோ பண்ணதே கிடையாது, தப்பான விஷயத்தை செஞ்சதே கிடையாது. அப்போ அவர் மனசாட்சி ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா அது என்னவா இருக்கும், கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணலாம், மனசாட்சியை உபயோகப்படுத்தலாம், சாட்சியை உபயோகப்படுத்தலாம். பட் நம்முடைய ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனசாட்சியை நம்பக்கூடாது. நம்முடைய ஸ்டேஜில் நம்ம அத்தாரிட்டி தான் நம்பணும். மனசாட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. அது எப்போ வரும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பரமாத்மா உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் மனசில் சாட்சியாக இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார், நீ இப்படி செய்யு கொடுப்பார். நம்ம இன்னும் ஆத்ம ரிலேஷன் பரமாத்ம ரிலேஷன்ஷிப்லாம் வரவே இல்லை. ஸோ அப்போ வராத போது நம்ம என்ன பண்ணுறோம், மனசாட்சின்ற பேரில் நாமளே ஏமாற்றிப்போம். அதுதான் விஷயம். ஆன்மீகமே இல்லாத விஷயத்தை என்ன பண்ணுவோம், இது ஆன்மீகம் நினச்சிட்டு செய்ய ஆரம்பிச்சு நாமளே ஏமாற்றிப்போம். அதனால் அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, மனசாட்சி நம்ம நம்பக்கூடாது. நம்ம நம்புறது ஒன்றே மட்டும்தான், அத்தாரிட்டி மட்டும்தான், சாஸ்திரத்தை மட்டும்தான் நம்பணும். அது குருவாகவே இருந்தாலும், நம்ம குருவே சொல்லி கொடுத்தாலும் அதை எங்கே நம்ம ரெஃபர் பண்ணணும், மறுபடியும் சாஸ்திரத்தை ரெஃபர் பண்ணணும். இவர் சொல்கிறது சாஸ்திரத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். குரு, சாது, சாஸ்திரம் அப்படின்னா கடைசி அத்தாரிட்டி. சாஸ்திரத்திலேருந்து பேசினா மட்டும்தான் அவர் என்னவா இருக்காரு, சாதுவாகவும் இருக்க முடியும், குருவாகவும் இருக்க முடியும் இல்லையா. அப்போ இது ரெண்டுக்கும் பேஸ் என்னதான், சாஸ்திரம் தான். ஸோ சாஸ்திரத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், கடைசியில் நம்பணும். மறுபடியும் அந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குறது யார் தான், குரு தான், பக்தர்கள் தான் இல்லையா. ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க் தான்.
ஸோ கிருஷ்ணர் இங்கே வந்து இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுக்குறாரு. கமெண்ட்ரி மட்டும் படிச்சலாம். when my heart is purified by performance of actions while being indifferent to results, I will attain knowledge of Atma. But when will I have direct relation of the Atma? இது வந்து அர்ஜுனோட கொஸ்டின் மாதிரி கேட்குறாரு. அர்ஜுன் என்ன பண்ணுறான்னு நினைக்கிறான், கிருஷ்ணா நீ சொல்கிறியே நிஷ்காம கர்ம யோகம் பண்ண சொல்கிறியே, நான் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு ரிசல்ட் மேலே ஆசை கிடையாது, என்னோட கடமை பண்ணிகிட்டு இருக்கேன், எப்போ தான்ப்பா நான் ஆத்மா உணர்வேன், அந்த ஸ்டேஜ் எப்போ நான் தெரிஞ்சுக்கிறது, நான் பாடு வேலையை பண்ணிகிட்டே இருக்கட்டுமா, ஆத்மா உணர்வு என்ன எப்போ கிடைக்கும் கொஸ்டின் கேட்குறான். அதுதான் இந்த கிருஷ்ணன் பதில் சொல்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் என்ன தான் வெறும் கன்வர்சேஷன் தானே. ஸோ கிருஷ்ணர் ஒரு விஷயத்த பேசினார் அப்படின்னா அர்ஜுனுடைய புத்தியில் என்ன ஓடும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுற அதுக்கு தகுந்த பதில் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, when your intelligence completely perfected vipratipanna through statements of shruti such as tametam vedanu vachanena brahmana vividashanti yajnena dhanena tapasa nashakena brahmana seek to know the Lord by study of Vedas, by sacrifice, by charity, by austerity and by fasting. Brihadaranyaka Upanishad, which explain that action brings knowledge of Atma, and when the intelligence becomes devoid of doubt and contrary conceptions about objects achalaha, and remains fixed without motion nishchalaha in the mind samadho, like a flame in the windless place, then you will attain the yoga characterized by realization of Atma. The meaning is this: activities performed without craving for results produces steadiness in knowledge, jnana nishta. Okay, activities performed without craving for results produces steadiness in knowledge. First என்ன வருமா, நாலேஜில் ஸ்டடினஸ் வரும். என்ன ஸ்டடினஸ் வரும், ரிசல்ட்டை பார்க்காம நம்ம வேலை பண்ணும் போது ஸ்டடினஸ் வருமா. என்ன மாதிரி ஒரு ஸ்டடினஸ் வரும் நம்ம லைஃப்பில் அப்படின்னா, கிருஷ்ணருடையது, இதை நான் கிருஷ்ணருக்காக பண்ணுறேன், இது கிருஷ்ணர் தான் பண்ண வைக்கிறேன். இந்த நாலேஜ் நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்திரமாக ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வந்திருக்குல்ல இந்த நாலேஜ், நமக்கு இப்போ என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலோ சந்தோஷம் வந்தால் உடனே எதை ரெஃபர் பண்ணுறோம், கிருஷ்ணனுடைய சந்தோஷம் கிருஷ்ணர் பண்ணுறாரு இல்லையா. இப்போ நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன நாலேஜ் வர ஆரம்பிச்சது, சின்ன சின்ன ட்ரேஸ் தெரிய ஆரம்பிச்சு. எதில் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கிருஷ்ணர் கை காட்ட ஆரம்பிச்சிடும், கிருஷ்ணருடைய விருப்பம் இப்படி இருக்குது இல்லையா. அதான் சொல்கிறாரு ஸ்டடினஸ் இன் நாலேஜ். ஃபஸ்ட்டு ஞான நிஷ்டை வர ஆரம்பிக்குது. ஆல்சோ நோன் அஸ் ஸ்தித பிரக்ஞா, புது கான்செப்ட் இது பேச போகிறார். ஸ்டடினஸ் இன் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸ்தித பிரக்ஞா, புத்தி அவன் என்ன ஆகிறான், ரொம்ப ஸ்டடியாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். திஸ் ஸ்தித பிரக்ஞா ஆர் ஞான நிஷ்டா இஸ் த ரியலைசேஷன் ஆஃப் ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். When your intelligence is completely perfected vipratipanna through statements of shruti such as, நம்மளுக்கு சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்குது, brahmanas seek to know the Lord by study of the Vedas, by sacrifice, by charity, by austerity and by fasting. பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிராமணர்கள்லாம் யாரு, பிரம்ம ஜானாதி இது பிராமணா. பிராமண குடும்பத்தில் பிறக்கிறதுனால ஒருத்தன் பிராமணன் கிடையாது. எவன் ஒருவனுக்கு பிரம்மன் தெரியுமோ, பிரம்ம ஜானாதி அப்படின்னா எவன் ஒருவனுக்கு பிரம்மனை தெரிந்தவனா இருக்கான், அவன் தான் என்ன சொல்றாங்க, பிராமணன் அப்படின்னு சொல்றான். பிரம்மன்னா என்னது, ஆத்மா. ஆத்மாவுக்கு பேரு பிரம்மன், பகவானுக்கு பேரும் பிரம்மன் இல்லையா. அதனால இந்த பிரம்ம ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு என்ன பண்றாங்களா அவங்க, ஸ்டடி ஆஃப் வேதாஸ், சாக்ரிஃபைஸ், ஆஸ்டரிட்டி இல்லை சேரிட்டி, ஃபாஸ்டிங் இதெல்லாம் இருக்கா ஆத்மாவை உணர்வதற்காக. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம், ஆனால் எதற்காக பண்ணுறோம் அப்படின்ற நாலேஜ் இல்லாமல் பண்ணுறதுனால அந்த ஆக்டிவிட்டீஸால் ஒரு பிரயோஜனம் எல்லாம் போயிடுது. நேற்று ஏகாதசி இல்லையா, எல்லாரும் ஏகாதசி ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் ஏகாதசி ஏன் ஃபாலோ பண்ணுறோம், சிம்பிள் விஷயம் இல்லையா. இந்த உடல் நான் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம், இந்த உடம்புக்கு நம்மளே உணர்த்துறோம். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், அப்போ தான் உடம்பு கேட்கும், எனக்கு இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், எனக்கு இது வேணும், அது வேணும்னு சொல்லி கேட்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வேண்டாம், இது நமக்கு கிடையாது
ஸோ கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறோம். அப்போ நம்மள என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆத்மா அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். உண்மையில் நம்ம ஆத்மா அப்படின்ற ஸ்டேஜில் இல்லை, பட் வி ஆர் ட்ரைங் டு பிஹேவ் லைக் தட் வி ஹேவ் ரியலைஸ் ஆத்மா. ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நான் இன்னும் போலீஸ் ஆகவே இல்லை, பட் சின்ன குழந்தை என்ன பண்ணுவான், போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு போலீஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். இப்படி அவன் பிஹேவ் பண்ண என்ன ஆகும், அவனோட மைண்டில் ஸ்ட்ராங் டிசைர் ஃபில் ஆகிடும், நான் போலீஸ் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கண்டிப்பாக அவன் போலீஸாகவே ஆகிடுவான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்மளுடைய டிசைரை பில்ட் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறோம். என்ன பில்ட் பண்ணுறோம், நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்ற அந்த ஸ்டேஜில் நாம் என்ன காரியத்தை பண்ணுமோ அந்த காரியத்தை இப்போ செய்ய ஆரம்பிச்சிடும். உண்மையில் இந்த ஃபாஸ்டிங்கோ சேரிட்டியோ அதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா ஆத்ம ரியலைசேஷனுக்கு. ஸோ ஆத்ம ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், முன்னாடியே இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். காரணம் என்னது, அந்த டிசைரை பில்ட் பண்ணுறதுக்கு. அந்த சின்ன குழந்தை இன்னும் போலீஸ் ஆகவே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறான், அவன் போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டுறான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறான், எல்லாத்தையும் உள்ளே போட்டுறேன் கத்துறான் இல்லையா, எல்லாத்தையும் தூக்கி சண்டை போடுறான், அடிக்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு உண்மையில் அவன் போலீஸ் ஆகவே இல்லை, பட் இதெல்லாம் எதுக்கு என்ன பண்ணுது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு, அவனுடைய டிசைர் ஆகி அவனுக்கு கோல் அடைவதற்கு, அவன் போலீஸ் ஆகணும் அப்படின்ற கோல் அடைவதற்கு இப்போ என்ன பண்ணுற, ரிஹர்சல் பண்ணுறான். ஸோ அது போல் நாம் பண்ணக்கூடிய இந்த சேரிட்டினா என்னது, தானம் கொடுக்குறோம். தானம்னா என்னது, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, நான் அனுபவிக்கணும்ன்ட்டு அந்த விஷயத்தை என்ன பண்ணுறேன், நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா. ஏன் கொடுக்குறேன், ஏன்னா நான் இந்த உடம்பே கிடையாது, நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறேன், இதை நான் கொடுக்குறேன். இந்த புத்தியோடு கொடுத்தேன்னா அதுக்கு பேர் சேரிட்டி. இந்த புத்திலாம் கொடுத்தனா அதுக்கு பேர் என்ன கிடையாது, சேரிட்டி கிடையாது. இதில் கூட கேள்வி என்னன்னா, இது நான் மகாமந்திரத்தை சொல்றதுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு முதல் சொன்னீங்க இல்லையா, நான் உடல் இல்லை ஆத்மா, அதுவே டேரக்டாவே ஷார்ட் டர்மா அதுவே சொல்லிட்டு வந்துடலாம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு யோகத்துல சொல்லக்கூடியது ஆத்மான்றது டேரக்டாவே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு யோகா சொன்ன மாதிரி சொல்லிட்டு வந்துடலாம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நான் ஆத்மா அப்படின்ற வரைக்கும் தான் உணர முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. பட் நான் வெறும் ஆத்மா மட்டும் கிடையாது, நான் யாரு, அதுக்கு மேலே ஒரு அடையாளம் இருக்கு நமக்கு. என்னது, இந்த ஆத்மாவானது கிருஷ்ணனுடைய அங்கம் அப்படின்னு ஒரு இருக்கு, அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அகம் பிரம்மாஸ்மி நினைக்கிறவங்க நினைப்பாங்க நான் ஆத்மா அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஒரு டிசைர் தான். அவங்க நினைக்கிறாங்க நான் ஆத்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சந்தோஷமாக அர்ப்பணிக்கிறாங்க, அதே ஒரு அகங்காரம் தான். இப்படி இருக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், இந்த மாதிரி நிறைய பேர் யோகிகள்லாம் வந்து நான் ஆத்மா நினச்சிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் அவங்களே நினச்சிட்டே இருக்க முடியும், ஒரு வெரைட்டிஸாக இருக்காது அவங்களுக்கு. வெரைட்டி இல்லாத போது என்ன ஆகும், அவங்க மனசு வேற விஷயத்தை கண்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிக்கும். இதில் இருக்க முடியாது. நிறைய யோகிகள்லாம் பாருங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஸ்பிரிச்சுவலில் இருப்பாங்க, அப்புறம் கீழே இறங்கி வருவாங்க, சமூக சேவை சொல்லி வருவாங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது, காலேஜ் ஓப்பன் பண்ணுறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த பண்ணுறது, அந்த வேலை பண்ணுறது. எதுக்கு, பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஆத்ம ரியலைசேஷன் என்ன கிடைக்கல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல ஃபுல்லாக. ஏன்னா அவங்க இன்னும் ஃபுல்லாக ரியலைஸ் ஆகலை. அவங்க என்ன பண்ணாங்க, பாதியில் நிறுத்திட்டாங்க, நான் ஆத்மான்ற வரைக்கும் ஒன்று நிறுத்திட்டாங்க. ஆனால் ஆத்மாவுக்கு மேலே ஒரு ரியலைசேஷன் இருக்குது. அவங்க நினைக்கிறாங்க ஆத்மாவே ரொம்ப பெருமை வாய்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. பட் ஆத்மாவுக்கு எது பெருமை, நான் பகவானுடைய அம்சம் அப்படிங்கிறது பெருமை தான் இருக்கு. ஒரு பெரிய செல்வந்தனுடைய மகன், அவனுக்கு வந்து புரியுது நான் அந்த செல்வந்தனுடைய மகன் அப்படின்னு புரியுது. புரிஞ்சா அவனுக்கு என்ன கிடைக்கும், ஓரளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். பட் அந்த சந்தோஷம் போதுமா, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அடுத்த ஸ்டேஜ் என்னது, அவங்க அப்பாவோட போய் சேரணும். சேராம நான் இவங்க அப்பா, நான் அந்த அவங்க அவனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லாம் சொல்லி தெரிஞ்சா போடா உனக்கு என்னடா இருக்கு, உனக்குன்னு ஒரு தகுதியுமே கிடையாது. உன்னுடைய தகுதி ஒரே தகுதி என்னதான், பிகாஸ் யூ ஆர் கனெக்டட் வித் தட் சுப்ரீம் பர்சன். அதை அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. அது புரியாதனால என்ன பண்ணுவாங்க, அவங்களால போக முடியாது. ஸோ நம்ம ஹரே கிருஷ்ணன் வந்து என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்குறோம், நேரடியாக நம்ம கிருஷ்ணனுடைய சக்தி கிட்ட பேசுகிறோம். ஐ பிலாங் டு யூ, ப்ளீஸ் டேக் மீ, ப்ளீஸ் என்கேஜ் மீ இன் யுவர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி டேரக்டாக சொல்கிறோம். அதனால் இந்த மந்திரத்துக்கு அடியில் பெரிய மந்திரம் யாருமே கிடையாது. மாயாவாதிகளும் கூட எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்லாமங்களே கிடையாது. பட் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறையாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம இந்த விஷயம் தான் புரிஞ்சுக்கணும். இந்த 53ஆம் ஸ்லோகத்தில் which explained that action brings knowledge of Atma and when the intelligence becomes devoid of doubt. என்ன விதமான டவுட் நம்மளுக்கு, இன்டெலிஜென்ஸ் பிகம்ஸ் டிவைட் ஆஃப் டவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எந்த விதமான டவுட்லாம் வரக்கூடாது நம்மளுக்கு, வேறு கோல்ஸ்லாம் இருக்கும் நம்மளுக்கு,
நம்ம இதை அடைய முடியும், அதை அடைய முடியும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆத்மா மட்டும் புரிஞ்சுட்டா போதும் இல்லையா, இந்த தேவர்கள் என்ன ஆகுது, இந்த மாதிரி டவுட்ஸ் எதுவுமே நம்ம மனசில் இருக்கக்கூடாது. அண்ட் கான்ட்ரரி கன்செப்ஷன்ஸ் அபவுட் ஆப்ஜெக்ட்ஸ். பிரதிகூலமான இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கான்ட்ரடிக்டரியான கான்செப்ட் நமக்கு இல்லாமல் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். அண்ட் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்ட் வித்தவுட் மோஷன் நிశ్చலஹ இன் த மைண்ட் லைக் அ ஃப்ளேம் இன் த விண்ட்லெஸ் பிளேஸ். ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு காற்றே போகாத இடத்துல நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சுன்னா அந்த தீபம் எப்படி எரியும், ஒரே மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும். அது போல் என்ன ஆகிடும் அப்படின்னா நம்முடைய கான்சியஸ்னஸ் ஒரே மாதிரி இருக்கும், டிஸ்டர்பே ஆகாமல் இருக்கும். இதுதான் ராமானுஜாச்சார் சொல்லி கொடுக்குறாரு. தியானம் இது சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தைலதாராவது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதிசார பக்தி சந்தான ரூபம் அப்படின்னு சொல்கிறார். தைலதாராவதுன்னா என்னது, இப்போ நம்ம வந்து டேப் திறந்து விட்டோம் அப்படின்னா, தண்ணி டேப் திறந்து விட்டோம் அப்படின்னா தண்ணி என்ன ஆகும், நிறைய இடத்துல ஸ்ப்ளாஷ் ஆகும். பட் நீங்கள் ஆயில் டேப் திறந்து விட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒரே மாதிரி சீராக வரும். அங்கே என்ன ஆகாது, ஸ்ப்ளாஷ் ஆகவே ஆகாது. ஸோ நம்முடைய கான்சியஸ்னஸுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டைவர்டட் கான்சியஸ்னஸாக இருக்குது, ஸ்ப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. பட் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும் நினைக்குமே, ஒரே சீராக போயிட்டு இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன், சமாதி அப்படின்னு சொல்லி. சமாதி அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸை நிறுத்துறது கிடையாது, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுறோம், ரீடைரக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் யோகம் அப்படின்னு சொல்கிறோம். யோகத்துக்கு பதஞ்சலி ரிஷி கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்னது, யோக சாஸ்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். பதஞ்சலி முனி தான் என்ன பண்ணியிருக்காரு, யோக சாஸ்திரத்தை எழுதியிருக்காரு. அதில் யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் கொடுக்குற டெஃபினேஷன் இருக்கா தெரியுமா? அது நம்ம கொடுக்குற டெஃபினேஷன். பட் யோகத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன் பதஞ்சலி ரிஷி. மொபைல் இருந்தால் சர்ச் பண்ணி பாருங்கள் யோகத்துக்கான டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிட்டு. யோக சூத்திரத்தில் எனக்கு அந்த சூத்திரம் ஃபஸ்ட்டு சூத்திரம் ஞாபகம் இல்லை. யோக சூத்திரத்தில் ஃபஸ்ட்டு சூத்திரம் என்னன்னு பார்க்கணும். நான் படித்தேன், யூஸ் பண்ணாலும் மறந்து போயிடுச்சு. Union of individual self with the universal. ஃபஸ்ட்டு சூத்திரம் என்னது? அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, யோகத்தில் அவர் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறான் அப்படின்னா சித்த விருத்தி நிரோதக யோகா. இதுதான் டெஃபினேஷன், வேறு ஒன்றும் கிடையாது. யோகம்னா என்னது, சித்த விருத்தி நிரோதக. நிரோதம்னா என்னது, தடுக்கிறது. ஏன் தடுக்கணும், சித்த விருத்தியை தடுக்கணும். சித்தம்னா என்னது, நம்மளுடைய தாட் ப்ராசஸ். இப்போ நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, மல்டி டைவர்ட்டடாக இருக்குது. நான் இது, நான் அது, நான் இதை செய்யணும், அதை செய்யணும், இது வேணும், அது வேணும், மல்டி டைவர்ட்டடாக இருக்குது. இப்படி மல்டி டைவர்ட்டட் தாட் ப்ராசஸை என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டைவர்ஷனை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி அதை ஒரு ரீடைரக்ட் பண்ணி ஒரு விஷயத்து மேலே அனுப்புகிறோம் இல்லையா, அதுக்கு மேலே என்ன சொல்கிறாரு, யோகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வந்து நமக்கு வைகை என்ன சொல்கிறது, வைகை ஆறு இருக்குது. வைகை டேமில் தண்ணி திறந்து விடுறாங்க. தண்ணி திறந்து விட்டாங்கன்னா ஒரே ஒரு வாய்க்கால் இருந்தால் என்ன பண்ணும், தண்ணி ரொம்ப வேகமாக மதுரை கொஞ்சம் சேர்ந்துடும். வர வழியில் 100 வாய்க்கால் இருந்தால் டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே வரத்துக்கு நேரமாகும், வராமையும் போயிடலாம். ஏன்னா ஸ்ட்ரென்த்து இழந்துடும், அதனுடைய பவர் இழந்து போனதாலும் இன்னும் போயிடும், அவனுடைய கோலை அடைய முடியாது. அதுபோல் தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய கோல்ஸை நிறையா வச்சுக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, எந்த ஒரு கோலையும் ஃபோக்கஸ்டாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம நினைக்கிற மாதிரி எஃபெக்டிவாக அடைய முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மறுபடியும் ரீடைரக்ட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஒரே ஒரு விஷயத்து மேலே அனுப்பணும். அப்படின்னா என்ன ஆகும், நம்முடைய கோல் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் யோகா அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சித்தத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா
எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிஸ்னஸ்லேயே கூட நமக்கு நிறைய கோல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸில் முன்னேற முடியாது. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டைவர்ட் ஆகிட்டு கடைசியில் பார்த்தா பிஸ்னஸே இருக்காது. பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேர் மட்டும் தான் இருக்கும். பலராம் பிரபு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பிஸ்னஸ் ஐடியா கொடுக்குறோம் சொல்லிட்டு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறையா பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியல, பிஸ்னஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சோஷியல் மீடியாவில் போய் ஒரு இன்ட்ரி கொடுக்குறாங்க, அங்கே ஒரு இன்ட்ரி கொடுக்குறாங்க, இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க, அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு எதை மறந்து போயிடுறாங்க, ஆக்சுவல் பிஸ்னஸை மறந்து போயிடுறாங்க இல்லையா? ஸோ அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பட் நம்முடைய டைவர்ஷன் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தில் நான் எதுவும் பண்ணக்கூடாதுப்பா, இல்லைனா வந்து டூரு போயிடுறது, இல்லைனா வந்து இந்த 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 ஃபாரத்தோடு இங்கே போகிறது, அந்த ஃபாரத்தோடு இந்த ஒரு வேலைக்கு போகிறது. என்ன ஆயிடுறாங்க, மல்டி டைவர்ஷனில் போயிட்டு ஆக்சுவல் பிஸ்னஸ் அவங்க மறந்து போயிடுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க எதுலேயுமே ஈடுபட மாட்டாங்க, எந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் கூட ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இதில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, அவங்க பிஸ்னஸில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவாங்க. அவங்க நிறைய பேசவே மாட்டாங்க, என்னுடைய பிஸ்னஸோடைய சக்ஸஸ் என்னன்னு அவங்க பேச மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம், சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை, பேச தேவையில்லை, இது என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு பேசவே தேவையில்லை. அவங்களுடைய ஆக்ஷன்ஸை பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும் அவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சொல்லிட்டு இல்லையா? ஸோ அதனால் நமக்கு என்ன தேவைன்னா, எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன தேவைன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது தேவை. அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி இல்லையா, இல்லை ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இருக்கலே உயர்ந்த யோகம் அப்படிங்கிறது ஆத்ம யோகம் தான் இல்லையா? யோகம் அப்படிங்கிறது என்னது, அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. யோகம் அப்படின்னா இணைதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. யோகம் அப்படின்னா ஆத்மான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. யோகம் அப்படின்னா பகவான்ற ஒரு அர்த்தமும் இருக்குது இல்லையா? நம்ம எந்த யோகத்தை சூஸ் பண்ணுமோ அந்த யோகத்துக்கு உண்டான ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கிருஷ்ணர் இங்கே அந்த விஷயம் தான் சொல்லி முடிக்கிறார், ரொம்ப அழகாக சொல்லி முடிக்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தோடு நம்மளுக்கு இந்த 2ஆம் அத்தியாயத்தில் பேசப்பட்ட நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம் முடியுது. இதுக்கப்புறம் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னது, ஸ்தித பிரக்யன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிப்பார். ஃபிக்ஸ்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பேச ஆரம்பிப்பார். அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி உட்காருவார், அவர் எப்படி பழகுவார், எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், அர்ஜுனன் வந்து கொஸ்டின் கேட்பார். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு ஒரு ரோல் மாடல் ஒருத்தர் வேணும். ரோல் மாடலுமே என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அப்போ கிருஷ்ணர் ஒரு புது கான்செப்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, யூ ஷுட் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு இன்டெலிஜென்ஸ்பா அப்படின்னு சொல்கிறார். ஸ்தித பிரக்ஞ அச்சலா புத்திஹி. கிருஷ்ணர் வந்து புதுசாக ஒவ்வொரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறார் அர்ஜுனன், அதுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு. எதற்காக, நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது போல் கிருஷ்ணர் இங்கே புது கான்செப்ட் ஒன்று விட்றாரு. அச்சலா புத்திஹி, நிலை பெற்ற புத்தி உடையவன் யோகத்தை அடைகிறான், நிலை பெற்ற புத்தியை உடையவன் ஆத்மாவை உணர்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்போ அர்ஜுனன் கொஸ்டின் கேட்குறாரு, நிலை பெற்ற புத்தின்னா என்ன கிருஷ்ணா? ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆத்மாவை நம்ம உணர்ந்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நிறைய பேர் இந்த நிலை பெற்ற புத்தியில் இருக்கலாம், நீங்கள் நிறையா பேர் தெரியாமே இருக்கலாம். நான் ஆத்மா உணர்ந்துட்டேன் அப்படின்ற தெரியாமல் விஷயத்தில் நீங்கள் நிறைய பேர் இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க உண்மையில் நமக்கு நிலை பெற்ற புத்தி வந்துடுச்சா அப்படின்னு என்ன பண்ணலாம், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை நாமளே டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.